வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இவ்வளவு நாள் நம்ம சேனல்ல வீடியோஸ்ல நான் மட்டும்தான் வந்திருப்பேன். என்னடா இன்னைக்கு ஒரு ஆள் புதுசா அப்படின்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்லை, நம்ம மாப்பிள்ள தான், ஃப்ரெண்டு தான். அதை தாண்டி நம்ம சேனலோட எடிட்டரும் இவர் தான். இந்த வீடியோக்கு மட்டும் எதுக்கு ரெண்டு பேர் அப்படின்னா, இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் அந்த மாதிரி. என்ன கண்டென்ட்னா, நான் போட்டிருக்கிற டிஷர்ட்லயே தெரியும், கிரிக்கெட்டை பத்தி தான். எஸ், கிரிக்கெட்டை பத்தினா என்ன, ரீசெண்டா ஐபிஎல் ஆக்ஷன் பயங்கரமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஐபிஎல் ஆக்ஷனை பத்தி நம்ம என்ன மாப்பிள்ள பார்க்க போறோம்? நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ஸ்குவாடை பத்தி அனாலிசிஸ் பண்ண போறோம். அப்புறம் அந்த டீமோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு அந்த டீமோட பிளேயிங் லெவன் வந்து எப்படி போக போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ண போறாங்கன்ட்டு நம்ம வந்து ஒரு மார்க் போட்டு அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டீம் எது மாப்பிள்ள? ஈசாலா கப் நம்தேங்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் பார்க்க போறோம். அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அனாலிசிஸ்குள்ள போலாம். ஓகே, ஸ்குவாடை சொல்லு. விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ஸ்வஸ்திக் சக்கரா, தேவ்தத் படிக்கல், ஜிதேஷ் சர்மா, பிலிப் சால்ட், ஸ்வப்னில் சிங், ஜேக்கப் பேத்தல், டொமரே செஃபர்ட், லைம் லிவிங்ஸ்டன், குரூனல் பாண்டியா, டிம் டேவிட், மனோஜ் பேண்டேஜ், எஸ் தயால், லுங்கி இன்கிடி, ரசிக்தர் சலாம், சுயா சர்மா, நுவன் துசாரா, மோஹித் ராத்தி, ஜோர்ஜ் ஹேஸ்லூட், புவனேஷ்குமார், அபினந்த் சிங் இப்படின்ட்டு ஒரு ஸ்குவாடை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இதுல 11ல எனக்கு என்னோட ஓப்பனர்ஸ் கண்டிப்பா கோலியும் சால்ட்டும் தான். உனக்கு ஏதாவது அதுல மாற்றுக்கருத்து இருக்கா? இல்ல, மாற்றுக்கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்த எடுத்திருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த ஆக்ஷன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்ஷன் அப்பவே வந்து வில் ஜாக்ஸை வந்து கொடுத்துட்டு டிம் டேவிட், சிங்கப்பூர் சித்தப்பா வந்து பெங்களூர்காரங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துலயே இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குது. அவன் அழுங்காப்புல கொண்டாந்து இவனை கட்டிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டான். அதான் அதாவது எப்போ வில் ஜாக்ஸை வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணாம உங்களுக்கு அதாவது மும்பைக்கு விட்டாங்களோ அப்பவே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் பிலிப் சால்ட் நல்ல பை தான். ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டு இப்போ ஃபில்டு தான். ஸோ நம்ம கோலி சால்ட்டுங்கிற ஒரு ஓப்பனிங் பேர் சாலிடா இருக்கு. அதே மாதிரி ஒன் டவுன் நெக்ஸ்ட் ரஜாத் பட்டிதார் அட் 3 அப்படிங்கிறதும் ஒரு சாலிடான ஒரு ஸ்குவாட் தான். ஒரு 3க்கு சரியான நம்பர் அப்படிதான் போவாங்க. பட்டிதார் தான் வந்து ஏன்னா போன வருஷமே நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஸ்பின்னும் நல்லா டேக்கன் பண்ணுவாருங்கனால அவர் 3ல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் லிவிங்ஸ்டனை வந்து 2 டவுன் இறக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் தான். இல்ல பாசிபிலிட்டிஸ் இல்ல, கண்டிப்பா 2 டவுன் அவரு தான். ஏன்னா மற்றபடி ஸ்குவாட்ல பார்க்கும்போது ஒரு ரிலேபிளான பிளேயர் இல்ல. பிளஸ் கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் தள்ளலாம் லிவிங்ஸ்டன் கிட்ட இருந்து. ஸோ கண்டிப்பா லிவிங்ஸ்டன் தான் அவங்க 2 டவுன் பேட்ஸ்மேன். இதுக்கப்புறம் தான் அவங்க டவுன்ஃபால் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இல்ல டவுன்ஃபால் ஆரம்பிக்கல, அவங்களோட பேட்டிங் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லு. அப்படி சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு 6 இந்த ஒத்த கை உலக கோப்பைங்கிற மாதிரி ஒரு 6 ஜிதேஷ் சர்மான்னு ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க. அது 11 கோடிக்கு. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அதுவும் 11 கோடிக்கு. அது எதுக்குன்னா வருவாரு, ஒரு 6 அடிப்பாரு, அவுட் ஆயிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஐபிஎலோட வந்து பிக்கஸ்ட் ஸ்கேம்னு சொல்லப்படுற டிம் டேவிட் வந்து எடுத்திருக்காங்க. இல்ல, டிம் டேவிட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஜிதேஷ் சர்மாவுக்கே ஒண்ணு சொல்லணும். என்னன்னா, ராகுலுக்கு 14 கோடி கொடுக்காத பெங்களூரு ஜிதேஷ் சர்மாவுக்கு 11 கோடி வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க. இதுலயே தெரியுது அவங்க செம்மையா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் டிகே. இல்ல இதுல வந்து நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. புலிகேசி படத்துல பாத்திருப்பீங்க, நீ என்னை சுடத்தா வந்தியா அப்படின்ட்டு ஒரு காமெடி வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வருஷம் இவங்க டீம் வந்து கப்படிக்கிறதுக்கெல்லாம் வர்றது இல்ல. உன்னோட ஹார்ட், உன்னோட லிவர், உன்னோட கிட்னி எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க. ஆனா கப்பு மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்ல. சரி, நம்ம ஸ்குவாட் முழுசா பாத்துட்டு வந்து அப்புறம் அடுத்து பண்ணுவோம். ஆமா, டிம் டேவிட் மட்டும் தான் ஸ்கேம்ங்கறீங்களா? அடுத்ததா இருக்கிறவரெல்லாம் இல்லையா? இல்ல மொத்தமா ஸ்குவாட் பாத்துட்டு வந்தலாம். ஜிதேஷ் சர்மா ஃபாலோட் பை டிம் டேவிட். அதுக்கப்புறம் தான் வராரு நம்ம பாண்டியா பிரதர்ஸோட மூத்த குடி குரூனல் பாண்டியா. ஒன்னு பை ஒன் கெட் ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசமா? இல்ல, மும்பையே வந்து அவங்களோட கோரை ரிட்டைன் பண்ணிட்டு இருக்கும் போதும் கூட இவர் கண்டுக்கல. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மும்பையோட கோர்ல இவர் கிடையாதுங்கறத நீங்க இல்ல 19, 20 2 வருஷமே கப் அடிச்ச டீம்ல இவரோட முக்கியமா பங்கு இருந்தவரோட பங்கு நம்ம அதை வந்து ரூல் அவுட் பண்றதுல. சரி, நம்ம அப்படி பார்த்தோம்னா குரூனல் பாண்டியா, அடுத்து வந்து புவனேஷ்குமார். அது ஒரு நல்ல ஒர்த் பை உண்மையாலுமே ஆர்சிபி பண்ணன ஒர்த்தான பை அதுதான். அப்புறம் சுயா சர்மா டீசன்ட் பை, ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் பவுலர். நல்ல எஸ் தயால் போவாங்க. கண்டிப்பா ரீடைன் பண்ண பிளேயர்ல ஜோஸ் ஹேசல்வுட் நல்ல பை. நீ என்ன நினைக்கிறீங்களா தெரியல பிரவீன், எனக்கு செம பை. இல்ல சூப்பரான பை வந்து ஹேசல்வுட். அப்புறம் வந்து ரசிக்தர் சலாம், அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. இந்த ஒரு 12 பேர்த்தோட இவங்க போறாங்க. ப்ராமிசிங் ஒரு யங்ஸ்டர், ஒரு டெத்ல போடக்கூடிய ரசிக்தர் சலாம் நல்ல பிக். ஸோ இது என்னன்னா, போன வருஷம் பீடாக் சொன்னதை இந்த ஸ்குவாடை நான் பார்க்கும்போது நான் ரிப்பீட் பண்ண விரும்புறேன். என்னன்னா,
இப்போ இல்ல அப்படி இல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரிப்பீட் பண்ண விரும்புறேன். என்னன்னா பீடாக் போன வருஷம் என்ன சொன்னாருன்னா, இந்த பவுலிங் லைனப்பை வச்சுக்கிட்டு ஒரு 280 ரன்னை சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், இல்லைன்னா ஒரு 300 ரன் டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னு பீடாக் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த தடவை எப்படின்னா ஒரு 35 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிடணும், இல்லைன்னா இவனுக்கு 120 அடிப்பானுங்க, அதை டிஃபெண்ட் பண்ணணும் இந்த பவுலிங், இல்லைன்னா கப்பல்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாது. போன வருஷம் கூட பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபாஃப் இருந்தாரு, வில்ஜாக்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அவங்க எல்லாம் எனக்கு வேண்டான்னு தூக்கி அதான் இது என்னன்னா போன வருஷம் பேட்டிங் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பவுலிங் நல்லா இருக்குது, எப்பதாங்க டீம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க? அது என்னைக்கு இருக்காதுங்க. கப் அடிச்சிட்டா அப்புறம் அவங்களுக்கு கையில் பிடிக்க முடியுமா? கோலி, சால்ட், அடுத்து வந்து பட்டிதாரு, லிவிங்ஸ்டன், 4மே சூப்பரான பேட்டிங். ஓகே, ஒத்துக்குச்சுன்னா அன்னைக்கு டேல அவங்களே முடிச்சுட்டு போயிருவாங்க. கண்டிப்பா அது சின்னசாமி இல்ல, நிச்சயமா. அவங்கள முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் டீமே முடிஞ்சிருச்சு. ஏன் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க, ஜிதேஷ் சர்மாட்ட 2 6 இருக்கு. 2 6 மட்டும் தான் இருக்கு. அதுதான் 2 6 அடிச்சா நல்ல பிளேயர் தான், ஆனா 2 6 மட்டும் அடிக்கிறவ எப்படி நல்ல பிளேயரா இருக்கும்? அப்புறம் தான் வருவாரு நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட். நாங்களே வந்து அவரை வேண்டாம்னு சொல்லிட்டு கழுத்தா மாட்டிலே அடிச்சு வெளியே தாட்டி விட்டோம். அப்பவே மாப்பிள்ள நாங்கன்னு சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அவன் வந்து பயங்கர ஹார்ட் கோர் ஒரு மும்பை ஃபேன், நான் ஹார்ட் கோர் சென்னை ஃபேன். ஆனா கண்டிப்பா எந்த ஸ்குவாடும் அந்த ஒரு எப்படி சொல்றது ஒருதலை பட்சமா இருக்காது. அது நாங்க உறுதியா சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல. இல்ல கண்டிப்பா வந்து நடுநிலையத்தை பண்ண போறோம். எங்க டீம்லயும் வந்து பிளஸ் மைனஸ் இருக்கு, அதையும் வந்து ஓப்பனாவே சொல்ல போறோம். நிச்சயமா இருக்கு. டிம் டேவிட் வந்து நீங்க என்னன்னா ஸ்பின் பவுலிங்ல தேவையில்லை, நான் ஸ்பின் போடன்னு சொல்லிட்டு வந்து போட்டீங்கனால அவுட் ஆயிருவாரு. கண்டிப்பா ஸ்பின் பவுலிங் அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே அவுட் ஆகிற ஒரு எபிலிட்டி சிங்கப்பூர் சித்தப்பாட்டு இருக்கு. ஏன்னா மும்பை வந்து எப்பவுமே வந்து பிளேயர்ஸ் பேக் பண்ணுவாங்க, நல்லா பேக் பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே அவங்களே வேண்டான்னு ஒருத்தனை பத்தி விடுறாங்கன்னா புரிஞ்சிருக்கணும். விட்டுக்கே போகல. அப்படி இருக்கும்போதே அவர் விட்டுட்டு வில் ஜாக்ஸ் வாங்கிட்டு போனாங்க. அவன் திருப்பி பாக்குறான், நீங்க ஆர்டிஎம் போடுவீங்களான்ட்டு. வேண்டான்னு சொன்ன உடனே, அதாவது இத்தனை வருஷம் ஆக்ஷன் ஹிஸ்டரியிலேயே எந்திரிச்சு வந்து இவன் எங்களுக்கு விட்டது ரொம்ப நன்றின்னு கை கொடுத்த சம்பவமும் வில் ஜாக்ஸோட ஆர்டிஎம் யூஸ் பண்ணாதப்ப தான் நடந்தது. அதுலயே தெரிஞ்சிருச்சு. நல்ல செம பை, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஸ்பின் பவுலிங் போலாம். சுயா சர்மா, குருணல் பாண்டியா, சகல வந்து என்ன ஸ்பின் பவுலிங் போலான்ட்டு குருணல் பாண்டியா எல்லாம் சொல்லி இல்ல ஸ்பின் பவுலிங் சொல்லிட்டு வந்து போடுவாரு, ஆனா ஸ்பின் போட மாட்டாரு. அப்படி சொல்லுங்க. 117 போட்டுட்டு இருக்காரு, 120 போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஸ்பின் பவுலிங் சொல்லிட்டு சுயா சர்மா கூட முடியுங்க. அடுத்து லிவிங்ஸ்டனுக்கு வேணா போங்க. குருணல் பாண்டியா பத்தி சொல்லணும். நம்ம ஊர்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம், ஸ்பின் பவுலிங் தான் ஆரம்பிப்பானுங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஏதாச்சும் பேசிடுவான், வாய் விட்டுருவான், கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சுன்னா பவுலிங் போட மாட்டான், கொண்டாந்து கைய சுத்தி எரிய ஆரம்பிச்சிருவான், போட ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஸ்பின் பவுலிங் 130 டச் பண்ணிட்டு போவாரு. புவனேஸ்குமார் பேஸ் பவுலர்னே 130 தான் போடுவாரு. ஆமா, அவர் இப்ப 125 தான் போடுறாரு. ஆனா அதை விட குருணல் பாண்டியா அதிகமா போடுவாரு. அதனால குருணல் பாண்டியாவை வந்து ஓப்பனிங் ஸ்பெல் கொடுக்கறவன்னு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். சகல என்னைக்கு விட்டீங்களோ அன்னைக்கே முடிஞ்சிருச்சுங்க பவுலிங் யூனிட். ஏன்னா சகல விட்டு இப்ப இருக்கிறீங்க, அதை விட இன்னொரு கிரைம் பண்ணிக்கிறீங்க. சிராஜ் விட்டீங்களா? இது வந்து மத்த டீம்லாம் வந்து எப்படின்னா அந்த டீமோட வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு அவ்வளவு பாண்டிங் இருக்காரு. ஆனா சிராஜ் வந்து கோலியோட ஒரு பாண்டிங்கான ஒரு பிளேயர். அதை தாண்டி சிராஜ் வந்து உண்மையாலுமே அந்த அளவுக்கு ரேட்டட் பவுலரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுதான். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு ஃபார்ம் சரியா இல்ல. ஆனா ஆர்சிபிக்கு நல்லா பண்ணிருக்காரு. கோலி போயிட்டு கிணத்துக்குள்ள குதிரான குதிக்கக்கூடிய பிளேயர் கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நீங்க வெளியே விட்டீங்கன்னா அது என்ன தெரியுமா ஒரு மென்டாலிட்டி கொடுக்கும். நீ என்னதான் உயிரா வந்து ஒரு டீமுக்கு வந்து நீ விளையாண்டினாலும் உன்னை விட்டுருவாங்க, உன் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அப்படிங்கிறது. இப்ப தெரியுதா ஏன் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லான டீம்லாம் வந்து அவன் ஆடவே மாட்டான், இருந்தாலும் அவனை பேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் தொடர்ந்து 2 டீம் கப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா சிராஜுக்கும் இவங்க பிட் பண்ணவே இல்ல. பிட் பண்ணாங்களா? பிட் பண்ணவே இல்ல. சகல் எப்படி விட்டுட்டு அடுத்த ஐபிஎல் கண்டிப்பா பிட்டாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், பண்ணவே இல்லை. இப்ப வரைக்கும் போகவே இல்லையா சகலுக்கும் போகலன்னு நினைக்கிறேன். போகல. அதே மாதிரி சிராஜுக்கும் விட்டு கூட பண்ணலங்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இன்னொன்னு ஊர் உலகமே எதிர்பார்த்த ஒண்ணு, ராகுல் வந்து பெங்களூர் வர்றாரு, கேப்டன் பண்ண போறாரு அப்படின்ட்டு. அவருக்கும் போய் பண்ணல. இல்ல என்ன ஸ்ட்ராட்டஜியோட வந்தீங்க? கேப்டனே பண்ண தேவையில்லைங்க. 14 கோடிக்கு ஸ்டீல். அது பேசுவோம், டிசி பத்தி பேசும்போது பேசுவோம். அப்புறம் பவுலிங்னு பாத்தீங்கன்னா பவுலிங்ல கொஞ்சம் இது பவர் பிளேல நல்ல பைதா இருக்கு. புவனேஸ்குமார் இருக்காரு, ஹேசல்வுட் இருக்காரு. ஆமா கண்டிப்பா புவனேஸ்குமார், ஹேசல்வுட்டும் 2 பேரும் பவர் பிளேல வேற லெவல். நல்ல பிரைம் பவுலர்ஸ். ஒருத்தர் ஸ்விங்கு, இன்னொருத்தர் பக்காவான ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த்ல போடக்கூடியவர். பக்காவா இருக்கு. ஓகே, மிடில் ஓவர்ஸ்ல யார் விராட் கோலி யூஸ் வரா? இல்லங்க, அதுக்கு தாங்க சுயா சர்மா எடுத்திருக்காங்க, பாண்டியா எடுத்திருக்காங்க. இதுல T20ல ஒருத்தருக்கு 4 ஓவர் தான். சுயா சர்மா எப்படி இல்லைங்க, சுயா சர்மா எப்படின்னா போன வருஷம் பாதிக்கு மேல கொல்கத்தாவே வேணான்ட்டாங்க. இத்தனைக்கு நல்லா போட்டவர், பாதிக்கு மேல அவரே நல்லா பண்ணல, அவரை வெளியே எடுத்து வச்சாங்க. அவரை தான் நீங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரை எடுத்துட்டு போறீங்கன்னா ஒன்லி ஸ்பின்னர் உங்களுக்கு வந்து அந்த இடத்துலயே வந்து ஸ்பின் பவுலிங் வந்து வீக் ஆயிருச்சு.
கண்டிப்பா. இந்த டீம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஒப்பேத்த இல்ல முடியும்? கலாய்க்கலாம், ஜோக்ஸ் அப்பார்ட். பாண்டியா ஒரு டீசென்ட்டான ஸ்பெல் போடக்கூடியவர், எக்கனாமிக்கலா போடக்கூடியவர். அது என்னதான் அவர் 120 போட்டாலும் எக்கனாமிக்கலா போடக்கூடியவர். ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு கமோடிட்டி. ஆமா, 4 ஓவருக்கு yes. ஒரு 28 30 ரன் போடுவாரு. கண்டிப்பா. ஆனா விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. கிடையாது. 4 ஓவர் ஓடிலாம் அவரை வச்சு ஆனா விக்கெட் எடுக்க மாட்டாரு. சுரேஷ் சர்மா விக்கெட் டேக்கிங் பவுலர் தானே, அதை நீங்க சொல்லணும்ல இந்த இடத்துல. கண்டிப்பா. எடுக்கலாம், ம். பார்க்கலாம். அத பாப்போம். அதே மாதிரி டெத்துக்கு அண்ட் ஆல்சோ மறுபடியும் புவி அண்ட் ரசிக்தார் சலாம் நல்லா இருக்கு. உண்மையாலுமே பவுலிங் டீசென்ட்டா இருக்கு. டீசென்ட்டா இருக்குங்க, டீசென்ட்டா இருக்கு. டீசென்ட்டா இருக்கு. பேட்டிங் ஒஸ்டாவே இருக்கு. சரி, ஓகே. அடுத்து நம்ம இவங்க வந்து எப்போ எந்த இடத்துல முடிக்க போறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நான் ஒரு இடத்த யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க என்னடா சரி, சொல்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வந்து நம்ம இப்படி போயிடலாம். குவாலிஃபை ஆகுறாங்க, ஆகல அந்த மாதிரி போயிடலாமா? இல்ல வந்து டாப் 10ல இல்ல டாப் 10லயே ஒரு பிளேஸ் சொல்லுங்க. டாப் 10ல ஏன்னா நான் கடைசியில உங்களோட 4 டீம்ஸ் என்னோட 4 டீம்ஸ் குவாலிஃபை டீம் சொல்லிக்கலாம். இதுல இவங்க என்ன பிளேஸ்ல முடிப்பாங்கன்னு இவங்க வந்து 8வது இடத்தை முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஐயய்ய, என்னங்க என் மைக்குது போட்டு பாத்துறீங்களா? நானும் 8வது தான் நினைச்சு வச்சிருந்தேன். ஓகே ஓகே. அப்போ இது வந்து எங்களுடைய இதுதான். இதெல்லாம் போன வருஷம் மாதிரி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி இந்த டீமை வச்சு ஏன் பிளே ஆஃப்ஸும் போய் கப்பு கூட ஜெயிக்கிறதுக்கு ஆர்சிபிக்கு வாழ்த்துக்கள். உங்க சைடு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கங்க. என் சைடு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லணும். ஈசாலா கப்பு உங்களுக்கு கிடையாது. தேங்க்யூ.